வணக்கம். 2011 பக்ரீத் ரம்ஜான் லீவுக்காக ரிலீஸ் ஆன ஒரு மங்காத்தா படத்தை வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் 2026 வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மாதமாக தேட்டர்லாம் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. பெரிய ஹீரோஸ் படங்கள் வந்தாலுமே சரி, ஒரு ஃப்ரெஷ் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த மூவிஸ் வந்து நல்லபடியாக இல்லை, நல்லபடியாக போகலை அப்படின்றது வந்து ரீசெண்டாக நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் விஜய் அஜித்னா எப்படி இருக்குமோ அதில் அஜித் அவர்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு வந்து ரீரிலீஸ் வந்து கில்லி ஆயிருக்கு. அது சக்கப்போடு போட்டுச்சு, வசூல் சாதனைலாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து அஜித் அவர்களுக்கும் ஒரு ரீரிலீஸ் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸும் விஜய் அவர்களுமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மங்காத்தா படம் அப்படின்றது வந்து அஜித்துக்கு எந்த வகையில் பெரிய படம் அப்படின்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ரீரிலீஸ் அப்படின்றதுனால இந்த படத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இந்த படத்தில் நடந்த அதாவது ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஷூட்டிங் அப்போது பக்கத்துலேயே இன்னொரு படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து விஜய் அவர்களுடைய ஷூட்டிங், அதாவது மங்காத்தா படம் ஷூட்டிங் அப்போ வந்து பக்கத்தில் விஜய் படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு 2011 மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. அதே தீபாவளிக்கு வந்து விஜய் அவர்கள் நடித்த வேலாயுதம் படமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு பேருமே பக்கத்தில் ஷூட்டிங் நடந்ததுனால இது ஆன்லைனில் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு வாட்ச்லாம் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போச்சு. இப்போ தான் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஜாவா மொபைல்ஸ், கீபேட் மொபைல்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் அந்த ரெண்டு ஃபோட்டோவும் ரெண்டு பேரும் கொடுத்ததுனால ரொம்பவே வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னா, யுவன் சங்கர் ராஜா அவருடைய வந்து மியூசிக் ரொம்பவே வந்து கிரிப்பிங்காக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி அஜித் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீனு, அவர் பைக்கில் ரொம்பவே செமையாக சூப்பராக ஓட்டுவார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து காரும் செமையாக வந்து ட்ரைவ் பண்ணுவார் அப்படின்றது தெரியும். எஸ்பெஷலி அதில் வந்து பைக் ட்ரைவ் பண்ணும்போது அஜித் அவர்களுக்கு இன்ட்ரோவும் சரி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அர்ஜுன் சார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அஜித் சார் அவர்களுக்கும் வந்து ஒரு ஆக்ஷன் கிங், அப்புறம் மைடியர் தலை அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்றது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் மங்காத்தா ரிலீஸ் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து கொண்டாட வேண்டிய படம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மங்காத்தா படம் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸே வந்து நம்ப மாட்டாங்க இந்த மங்காத்தா படம் நல்லா இல்லை அப்படின்னா. ஏன் அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கும் ஒரு சக்கப்போடு போட்ட நல்லா ஸ்கிரிப்ட் வைஸ் படி, கதை வைஸ் படி சில படங்கள் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் அஜித் அவர்களுக்கும் வந்து சில சக்கப்போடு போட்ட கலெக்ஷன் வைஸ் படி, அதுக்கப்புறம் ஸ்டோரி வைஸ் படி, ஸ்கிரிப்ட் வைஸ் படி நல்ல படங்கள் இருக்குது. அதில் ஒரு படம் வந்து இப்போ மங்காத்தா படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபேன் வார் அப்படின்றதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, ஈகோலாம் வந்து கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, விஜய்னா யார், அஜித்னா யார் அப்படின்றத வந்து காட்ட வேண்டிய நேரம் ஒரு ரீலீஸ் அப்படின்றது வந்திருக்கு. எப்படி கில்லி ரீரிலீஸ் அப்போ எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி அந்த படத்தை ஒரு வசூல் சாதனையாக பண்ணமோ, அந்த மாதிரி இப்போ மங்காத்தா ரீரிலீஸ் ஆகிருக்கு. இதுவும் வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற மற்றவங்க எல்லாரும் நடிகருடைய ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு வந்து காம்படிட்டர் வந்து அஜித் தான். அஜித் அவர்களுக்கு காம்படிட்டர் வந்து விஜய் தான். இதுக்கு நடுப்புற வந்து அண்ணன் தம்பி, அப்புறம் அல்லு சில்லு அந்த மாதிரி பேசிட்டு தேவையில்லாமல் ஒரு ஃபேன் வார உருவாக்குறேன், நான் திடீர்னு முளைச்ச காளான் மாதிரி நான் வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்ப வேணாம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த நடிகர் ஜீவா அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி பொங்கலுக்கு அவரே வந்து ரீப்ளே கொடுத்துட்டார். எனக்கு வந்து போட்டியாளர்கள்லாம் நான் யாரை போட்டியாளர்களாக பார்க்கணும், அவங்க தான் வந்து போட்டியாளர்கள், என்னை பார்த்து வளர்ந்தவங்களாம் நான் வந்து போட்டியாளர்களாக கருதலை அப்படின்றத ஜீவா அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஜீவா அவர்களை விட ரொம்ப பெரிய சீனியரும் ரொம்ப மாசான ஹீரோஸும் வந்து விஜய் அஜித் அவர்களும். ஸோ இதை வந்து விஜய்க்கு காம்படிஷன் அஜித் தான், அஜித்துக்கு காம்படிஷன் வந்து விஜய் தான். இன்னொரு விஷயம், ஒரு ஃபேன் வார் கிளப்பணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் வந்து கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருப்பாங்க. அது என்னென்னா, இங்கேருந்து ஒரு சுமாராக ஒரு 350 கிலோமீட்டர் தாண்டி போனோன்னா செங்கல்பட்டை தாண்டி சென்னைன்னு ஒன்று வரும். அதில் கோயம்பேட்டில் ஒரு பிரபலமான தேட்டரில் ஒரு 2 வேற்றுக்கிரகவாசி வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. நானும் அஜித் ஃபேன்ரா அப்படின்ற மாதிரி நேற்று தான் ஒரு நியூஸ் வேறு வந்து விட்டாங்க. டிவிகே சார்பாக பொது சின்னமாக வந்து விசில் கொடுத்துருக்காங்க. மங்காத்தா படத்தில் எப்படிப்பா நீங்கள் வந்து விசில் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இந்த 2 பேரும் வேற்றுக்கிரகவாசிகள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை தவிர வந்து அவங்க வீட்டில் குழாயில் தண்ணி வரலனாலும் சரி, இல்லை டிராஃபிக்கில் ஏதாவது ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆனாலும் சரி, இல்லை மொபைலில் நெட்வொர்க் கிடைக்கலாலும் சரி, எதுக்கெடுத்தாலும் அவங்க வந்து விஜயை தான் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அது யாருன்றது உங்களுக்கே வீடியோ பார்க்கணும் தெரியும்னு நினச்சிக்கிறேன். தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். படத்தில் பிடிச்ச டைலாக்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், மணி 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 அப்படின்றது. அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, தலை அஜித் அவர்கள் வந்து முழுக்க ஒரு டபுள் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்றது ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து இதுதான்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்றது தெரியல. 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுக்குலாம் தெரியறதுக்கு அதில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தலை அவர்கள் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்த ஃபஸ்ட்டு படமும் வந்து இதுதான். முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரோல். அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஃபஸ்ட்டு வந்த மங்காத்தா படத்தில் தான் அவர் வந்து நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் மங்காத்தா 2 அப்படின்றது வெங்கட் பிரபு அவர்கள் ரெடி பண்ணுறதா அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதில் வந்து சில பேர் அது வந்து சரியாக அமையலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு படம் பண்ணுறதா வந்து வெங்கட் பிரபு சொல்லியிருக்கார். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கில்லி ரெக்கார்டு அப்படின்றது பீட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ஷோஸ் அப்படின்றது வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்த ஈவினிங் ஷோஸு அப்படின்றது ஃபுல்லாகணும். ஏன்னா கில்லி அப்படின்றது நாள் நல்லாவே வந்து ஃபுல்லாச்சு. இருக்கிற 4 ஷோவும் ஸ்பெஷல் ஷோவுமே வந்து ஃபுல்லாச்சு. பத்தாவதுக்கு அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தில் இறங்கிட்டாங்க. மங்காத்தா படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இறங்குவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சப்போஸ் மங்காத்தா படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இறங்கி கில்லி படத்தை ரெக்கார்டை வந்து பீட் பண்ணால் அதுவும் சந்தோஷமான விஷயம். அதுக்கு என்னுடைய வாழ்க்கை ப்ரோ வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா இதோட லெவல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இல்லை. நீங்கள் மற்ற தலைப்படத்துக்கு இந்த தலைப்படத்துக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் தளபதி ஃபேன் தான் ப்ரோ. அவ்வளோ ஒரு வெயிட்டிங். இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த படம் எப்போ ரீரிலீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் தெரியோட வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு மனசங்கடம் இருந்துச்சு, ஐயோ என்னடா இப்படின்னு. இப்போ அது தள்ளி போட்டாங்க. இப்போ இந்த படம் வந்துருக்குது, பிளாஸ்ட் பண்ணியாச்சு ப்ரோ. படம் ஃபுல்லாக சும்மா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக வந்து அஜித் சாரோட அந்த தரிசனம் தான் அப்படின்றதும் உண்மை. சீரியஸ்லி பாரு தொண்டை போயிருச்சு தெரியுதுங்களா ப்ரோ. படத்தில் எனக்கு பிடிச்ச டைலாக்ஸே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச டைலாக் மணி மணி மணின்றது. அப்புறம் மீதி பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ்ன்னு ஒரு கடைசி இன்ட்ரோல் பிளாக்லாம் இருக்கும் பாருங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக்கே வந்து பார்த்தோன்னா என்ன செதுக்கியிருக்காங்க பாருங்க ப்ரோ. இப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா இப்போ செம்ம மேக்கிங் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே சொல்லணும்னா ஆதிக் ரவிச்சந்திரன்லாம் வெங்கட் பிரபுவை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு. சும்மா வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட்காக வந்து பார்த்தோன்னா படம் ஃபுல்லாக வந்து மேஷப்ஸ் மாதிரி எடுக்காமல் ஒரு இது ஒரு இந்த படத்தில் கதை இருக்குது, கதையும் இருக்குது. ப்ளஸ் வந்து எந்தெந்த சீனுக்கு ஹீரோக்கு பில்டப் கொடுக்கணும், எந்தெந்த சீனுக்கு கொடுக்கக்கூடாது, எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் பாராட்டலாம். ஸோ அதுலேயே த்ரிஷா மேம்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இந்த படத்துலலாம். ஓப்பனாக இன்னொரு சொல்ல மறந்துட்டு பாருங்க, ராயலட்சுமி மேடம் அவங்கள சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒரு மாதிரி தனியாகவே தெரியுறாங்க, அது ஏன்னு தெரில. மச்சி ஓப்பன் த பாட்டில்லாம் தேட்டரே வைப்பு தான் ப்ரோ. அது வைப் லெவல்லாம் சும்மா கூட சொல்ல முடியாது, அதெல்லாம் வேற மாதிரி. அதாவது இது நீங்கள் இந்த ரீரிலீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அஜித் சார் படமும் வேணாம், இந்த ஒரு படம் போதும், எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு ஓட்டலாம், அவ்வளோ இருக்கும். இல்லை எதுவும் மாற்றலை ப்ரோ. ஆனால் அதில் கடைசியாக தளபதி வேறு அங்கங்கே ஒரு கேமியோ வந்தார். என்ன ப்ரோ ப்ரோ கில்லி வேற மங்காத்தா வேற ப்ரோ. ரெண்டையுமே வந்து கம்பேரே பண்ணாதீங்க. 2 படத்தோட இது வர கம்பேர் பண்ணாலும் நல்லது தான் ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் கில்லி ரெக்கார்டை பீட் பண்ணுறது ஒரு இது தானே, கண்டிப்பாக இது பண்ணணும்னு நம்புகிறேன் அப்படின்றது தான். சீரியஸாக சொல்கிறேன், எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி இந்த படம் தாராளமாக வந்து பாரு. பார்த்தேன் ப்ரோ. அந்த டைமில் மறக்க முடியாத ஒரு இது ப்ரோ. அப்போ வந்து கேஸ் தேட்டரில் பார்த்தேன். அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் ரிலீஸு. ஸோ அப்போ தான் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வந்து பார்த்தோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ வந்து அந்த போட்டியில் தோற்று போய் உக்காந்துட்டு இருந்தேன் சும்மா. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. சரி அதை மறக்கடிக்கிறதுக்காக படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அங்கே போய் பார்த்தோன்னே அப்போ ஒரு மாதிரி என்ன வைப் இருந்துச்சோ, என்ன ஒரு என்ன சொல்கிறதுனா என்ன ஒரு ஆரா இருந்துச்சோ அந்த ஆரா இப்போ வரைக்குமே இருக்குதுன்றது தான் இந்த படத்தோடைய மேஜர் ப்ளஸ் ப்ரோ. அதான் சொல்லிட்டு, அதாவது பிடிச்ச சீனுன்றத விட யுவன் சங்கர் ராஜாவுக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம் அந்த படத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா தான் அந்த படத்தை முழுசாக தூக்கி பிடிச்சிருக்கிறது. அப்புறம் வெங்கட் பிரபு, அஜித் சார்லாம் க்யூட்டு. இந்த மனுஷன் இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பாவமாக நடிக்கிறாரு, சோர்வாக நடிக்கிறாருன்னு. போய் அவங்களுக்கெல்லாம் மங்காத்தா படம் போய் பாருங்க, அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஆக்டிங்லாம். இல்லை ப்ரோ அது ஐடியாவே இல்லை. ஏன்னா எனக்கு மங்காத்தா 1 முடிச்சிக்கலான்னு தோணுது. ஏன்னா மங்காத்தா வந்து பார்த்தோன்னா வேற லெவல் படம். நீங்கள் அதை வந்து பார்ட் 2 எடுக்கிறன்ற பேரில் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ அதனால் தயவுசெய்து மங்காத்தாவை நீங்கள் இன்னும் ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி கூட ரீரிலீஸ் பண்ணுங்கள், வரதுக்கு நாங்கள் தயார் அப்படின்ற மாதிரி தான். இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னு சொல்கிறான்ல, இந்த படம்லாம் 5 வாட்டிக்கு மேலே பார்ப்போம் ப்ரோ. இன்னும் தேட்டரில் வந்து கூட பார்ப்பேன். கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் பாருங்கள், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த படம்.